இந்த காலகட்டத்தில் வெள்ளை முடி பிரச்சனை நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. சின்ன வயசுலேருந்தே வெள்ளை முடி வர ஆரம்பிச்சிருது. என்ன பண்ணுறாங்கன்னா கெமிக்கல் ஹேர் டை பக்கம் போயிடுறாங்க. பக்கத்தில் இருக்கிற கருப்பு முடிகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாகி முழுசாக வெள்ளையாக நிறைய வந்துடுதுங்க. நிறைய பேர் மருதாணியை யூஸ் பண்ணி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. எனக்கு கருப்பாகவே ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் செய்ய போகிற மெத்தடில் நீங்கள் மருதாணி ஹேர் டையை ஹென்னா ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் கருமையாக மாறி 2 மாதத்துக்கு கருமை அப்படியே நிற்குங்க. அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா பப்பாளி இலைங்க. இந்த பப்பாளி இலையில் ஹேருக்கு உண்டான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது நம்மளுடைய ஹேர் டையில் சேரும்போது உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். 2 மாசத்துக்கு அந்த கருமை அப்படியே இருக்கும், கருப்பு போகவே போகாதுங்க. அந்த அளவுக்கு இந்த பப்பாளி இலையில நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, முடியை நல்லா கருப்பாக்குறதுக்கு. இந்த பப்பாளி இலையோட இன்னொரு இலையை நம்ம சேர்த்து போட போகிறோம். இந்த பப்பாளி இலையை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போது இந்த பப்பாளி இலையோட இன்னொரு இலை என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கை இலைங்க. முருங்கை இலையை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேணாம். முருங்கைக்கீரையில் நீங்கள் டெய்லி சூப் வச்சு குடிச்சிங்கனாலே உங்களுடைய ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்குங்க. முருங்கைக்கீரையில் ஹேருக்கு உண்டான நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. டெய்லி நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம், ஜூஸ் செஞ்சு வடிகட்டி நீங்கள் குடிக்கலாம். அதில் சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு குடிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போது ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையும் எடுத்தாச்சுங்க. இப்போது இதை ஜூஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க. ஹென்னா ஹேர் டை நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு ப்ரௌனாக தான் ஆகுது அப்படின்னு. இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் ஹென்னா ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். முடி நல்லா கருகருன்னு மாறி அந்த கருமையான முடிகள் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு அப்படியே கருமையாகவே இருக்குங்க. இப்போ நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஜூஸ் மாதிரி அடித்து எடுத்துகிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இதில் கிடைக்கிற ஜூஸ் மட்டும் போதும். இந்த திப்பிகளை நம்ம கீழே போட்டுடலாம். இந்த ஜூஸ் நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருமையாக்கி கொடுக்கும், முடியை நல்லா வளர்த்து கொடுக்கும். இந்த ஜூஸை சும்மாவே நீங்கள் குடிக்கலாம். அதேமாதிரி ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு சூப்பரான பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய 2 இலைகள் தாங்க. இப்போது ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் அளவு மருதாணி சேர்த்துக்கோங்க, அதாவது ஹென்னா பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா 2 டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடிங்க. நெல்லிக்காய் பொடி நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருமையாக்குறதுக்கு இந்த நெல்லிக்காய் பொடியும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்து இதில் நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா 4 டீஸ்பூன் அளவு அவுரி பொடி. அவுரி பொடியை சேர்க்கறதுனால நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு இச்சிங் ப்ராப்ளம் வருது அப்படின்னு. கண்டிப்பாக வராதுங்க. ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டவ்வில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க. இப்போ எல்லா பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரெக்டான பதத்தில் நம்ம ஹென்னா ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. ரொம்ப தண்ணியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முகத்துலலாம் ஒழுக ஆரம்பிக்கும் இல்லையா. நீங்கள் கரெக்டான பதத்தில் அந்த ஹென்னா ஹேர் டையை நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. இந்த ஹென்னா ஹேர் டையை நீங்கள் பயன்படுத்தி நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய கெமிக்கல் ஹேர் டைஸ் இருக்குங்க. அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பக்கத்து முடிகள் கூட கொஞ்ச நாள்லேயே வெள்ளையாக மாறிடுதுங்க. நீங்கள் ஒரு முடி 2 முடி வந்த உடனே இந்த மாதிரி நீங்கள் இயற்கையான முறையில் வீட்டிலையே ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு வரும் பொழுது உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் உங்களுக்கு டக்குன்னு முடி கருப்பாகாது. ஒரு 4-5 வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய முடிகளை பராமரிச்சிங்கனாலே போதுங்க, உங்களுக்கு செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கட்டிகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜூஸை நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம செய்து வச்சிருக்க அந்த பப்பாளியும் முருங்கைக்கீரை இலையோட ஜூஸ் பத்தலை அப்படின்னா வீட்டில் நீங்கள் டிகாஷன் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை சேர்த்துக்கலாங்க. காஃபி டிகாஷனாக இருந்தாலும் பரவாயில்ல,
டீ டிகாஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வெது வெதுன்னு கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சாதாரணமாக தண்ணி அதை கொஞ்சம் லைட்டாக வெது வெதுன்னு சூடு பண்ணிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. ஏன் சூடு பண்ணி சேர்க்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அவுரி ஒத்துக்கல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி லைட்டாக வெது வெதுன்னு தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் அவுரி பொடியையும் மருதாணியையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஹென்னா ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் வரலாதுங்க. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேங்க. எனக்கு அந்த ஜூஸ் பத்தலை, ஏன்னா நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி அரைச்சேன் மிக்ஸி ஜாரில். ஸோ நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கடாயில் நல்லா பரப்பி வச்சுருங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பரப்பி வச்சுட்டு இதை நீங்கள் அப்படியே ஒரு தட்டு போட்டு நைட்டு பூரா வச்சுருங்க. அப்போது இந்த இரும்பு கடாயும் இந்த மருதாணியில் சேர்ந்து இன்னுமே நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்குங்க. 2 மணி நேரம் இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா 2 மணி நேரமாவது நீங்கள் இரும்பு கடாயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போது நீங்கள் ஹேர் டையை அப்ளை பண்ணிடலாங்க. ஹேர் டையை அப்ளை பண்ணும்போது நல்லா ஹேரை ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் முடியில் எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஷாம்பெல்லாம் போடாதீங்க. ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் எந்த விதமான ஒரு ஷாம்போ இல்லை ஹேரில் எண்ணெய் வைக்கிறதோ எதுவுமே செய்யாதீங்க. ஒரு 2-3 நாள் அப்படியே ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அதாவது ஹென்னா ஹேர் டையை அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு வெறும் தண்ணியில், அதாவது நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. முடியில் நல்லா செட் ஆகிடும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாள் முடி கொஞ்சம் டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா முடி நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறமா 2 நாள் கழித்து ஹேரில் ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கணுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த ஹேர் ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோங்க. அந்த ஹேர் டை ஆயிலில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செய்துட்டு வரும் பொழுது உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கும் சரி, முடி சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனைக்குமே சரி, இது ஒரு சொல்யூஷனாக இருக்கும். உங்களுடைய முடி நல்லா கருகருன்னு அடர்த்தியாக நீளமாக வளர ஆரம்பிக்குங்க. நிறைய ஹேர் டை ஆயில் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் இயற்கையான பொருட்களை வச்சு கரெக்டான பதத்தில் எப்படி ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் நிறையாவே நம்மளுடைய சேனலில் இருக்குது. நீங்கள் ஹென்னா ஹேர் டை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 நாள் நீங்கள் எதுவுமே தலையில் அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கேர் பண்ணிட்டு வந்தீங்க, அப்படி ஹேரை கேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முடி பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடுங்க. இந்த நேச்சுரலான ஹென்னா ஹேர் டையை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.